Happy morning, students. Once again, I welcome you all to our school. Today, you are going to learn about biology, biobotany. Unit 2, plant morphology and taxonomy of angiosperms. Chapter 3, vegetative morphology. First one, learning objectives. The learner will be able to explore the parts of the flowering plants. So first, flowering plants என்னென்ன parts பாகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Second one, differentiate vegetative morphology and reproductive morphology. So vegetative அப்படின்னா என்ன மீனிங்னா உடல் சார்ந்த அமைப்புக்கும் reproductive morphologyனா இனப்பெருக்கம் சார்ந்த அமைப்புக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Third one, compare various root system and their modification. So root systemல என்னென்ன வேரியேஷன் இருக்கு, ஸோ அது எப்படிலாம் மாடிஃபை ஆகுது, மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் தேர்ட் ஒன்ல. ஃபோர்த் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் மாற்றங்கள் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, பயன்கள் என்ன, வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். The last one, interpret the structure of leaf and function of leaf. So lastல இலையோட அமைப்பு, அதனோட பணி என்ன அப்படின்றது தான் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். So next one, chapter outline. First one, habit. Habit means வளரிடம். Next one, plant habitat. Habitat means வாழிடம். Third one, lifespan. Lifespan means வாழும் காலம். Fourth one, parts of a flowering plants. பூக்கிற தாவரத்துல என்னென்ன வகையான பார்ட்ஸ் இருக்கு, பாகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Fifth one, root system, வேர் அமைப்பு. Sixth one, shoot system. Shoot means தண்டினோட அமைப்பு, stem. The last one, leaf. Leaf means இலையோட அமைப்பு. ஸோ இதெல்லாமே சாப்டர் அவுட்லைன்ல நம்ம பார்க்க போறோம். First one, introduction. The study of various external features of the organism is known as morphology. So morphology அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு பிளான்ட்ஸோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னலா புற அமைப்பு, வெளிப்புற அமைப்பு பத்தி படிக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம். Plant morphology, also known as external morphology, deals with the study of shape, size and structure of plants and their parts. So இந்த plant morphologyன்றது ஒரு வகையான எக்ஸ்டர்னல் மார்பாலஜி தான். இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா study of shape, size and structure of plants, their parts. So plant அது சார்ந்து இருக்கிற பாகங்கள், பார்ட்ஸ் ஆன ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ரூட்ஸ், ஃபிளவர்ஸ் and seeds ஓட shape, size, structure எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Study of morphology is important in taxonomy. Taxonomy-ல மார்பாலஜியை பத்தி, அதாவது ஸ்டடி ஆஃப் மார்பாலஜி அப்படின்றது டாக்ஸானமி அப்படின்ற ஒரு அமைப்புல ஒரு பிரிவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. மார்பாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் டிட்டர்மினிங் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். ஸோ மார்பாலஜி அப்படின்ற புற அமைப்பு படிக்கிறது ஒரு தாவரத்தை பாதுகாக்கிறதுல முக்கிய பண்பா அது அமையுது. மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் indicates the specific habitats of living as well as the fossil plants and help to correlate the distribution in space and time of fossil fuels. So மார்பாலஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் படிக்கிறதுனால ஒரு பிளான்ட் ஒரு ஹேபிடேட்ல, அதாவது வாழிடத்துல எப்படி வாழுது அப்படின்றத படிக்கிறதுக்கு இந்த மார்பாலஜி யூஸ் ஆகுது. மார்பாலஜி ஃபீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் பைலோஜெனி. இந்த மார்பாலஜி அப்படின்றது ஒரு தாவரத்தினுடைய பைலோஜெனினா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், பரிணாம வளர்ச்சியை சார்ந்தோ எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்பாலஜி யூஸ் ஆயிட்டு இருக்கு. So next one,
plant morphology can be studied under two broader categories. So plant morphology படிக்கிறதுல ரெண்டு முக்கிய அமைப்புகள் இருக்கு. First one vegetative morphology, second one reproductive morphology. Vegetative னா உடல் சார்ந்த அமைப்பு, reproductive னா இனப்பெருக்கம் சார்ந்த அமைப்பு. Vegetative morphology, it includes shoot system and root system. So vegetative எது ரெண்டும் இருக்குன்னா ஷூட் ரூட் அப்படின்ற ரெண்டு அமைப்புகள் மட்டும் தான் இருக்கும். ரீப்ரொடக்டிவ் மார்பாலஜில இட் இன்க்ளூட்ஸ் ஃபிளார்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இதுல வந்து ஃபிளாரு, இன்ஃப்ளாரசன்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், first we discuss with vegetative morphology. Vegetative morphology deals with the study of shape, size and structure of plants and their parts, roots, stems and leaves. So vegetative morphology or plants like a root, stem, leaf oda structure, shape, size பத்தி நம்ம பார்க்க போறோம். To understand the vegetative morphology, the following important components are to be studied. So இப்போ நம்ம plant vegetative morphology ல மூணு முக்கிய அமைப்பு தான் எடுத்துக்கணும். First one habitat, habit. Next one lifespan. First one habit, second one habitat, third one lifespan. The next one, first we discuss with habit. 3.1 habit. Habit means வளரிடம், எங்க அவங்க வளர்றாங்க அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னா habit அப்படின்னு சொல்றோம். First one, the general form of a plant is referred to as habit. ஸோ ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒரு பொதுவான வடிவம் வச்சிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹேபிட் அப்படின்னு சொல்றோம். பேஸ்ட் ஆன் ஹேபிட், பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு ஹெர்ப், ஷர்ப்ஸ், கிளைம்பர்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஸோ நார்மலா ஒரு தாவரத்தை அதோட ஹேபிட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் சிறு செடி, ஷர்ப்ஸ் கொஞ்சம் புதர் செடின்னு சொல்றோம், அப்புறம் கிளைம்ஸ் அப்படின்ற கொடிகள், லாஸ்ட் வந்து ட்ரீஸ் அப்படின்னு சொல்ற மரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோரா கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் we discuss with herbs. சின்ன சின்ன செடிகள். Herbs are short stemmed plants with less wood or no wood. Herbs அப்படின்றது ஸ்டெம் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடியது. wood அப்படின்ற கட்டை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். According to the duration of their life, they may be classified as annual, biennial and perennial. ஸோ இவங்களுடைய லைஃப் ஸ்பேன்னா வாழும் காலத்தை பொறுத்து இவங்கள ஆனுவல் பிளான்ட்டு, பைனியல் பிளான்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் பெரனியல் பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆனுவல் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கிறது, பைனியல்னா அப்படின்னா இருபருவ தாவரம், அண்ட் பெரனியல்னா பல ஆண்டு தாவரம் அப்படின்னு சொல்லி பிறக்கலாம். பெரனியல் herbs having a bulb, chrome, rhizome or tuberous as the underground stems are termed as geophytes. ஸோ பெரனியல் அப்படின்னா பல ஆண்டுகள் வாழக்கூடிய தாவரம். ஸோ இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. மோஸ்ட்லி இவங்க ஸ்டெம்மும் வந்து அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஃபைட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பைலாந்தரஸ் அமரஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிலாந்தஸ் அமரஸ், கீழா நெல்லி அப்படின்னு சொல்ற அது. நெக்ஸ்ட் ஒன் கிளையோம் விஸ்கோசா. கிளையோம் விஸ்கோசா, த நார்மல் நேம் நாய்க்கடுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிலாந்தஸ் அமராசஸ், கீழா நெல்லி. செகண்ட் ஒன் கிளையோம் viscosa. Then second one, shrubs. A shrubs is a perennial woody plant with a survival main stem arising from the ground level. So shrubs அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரனியல் பல ஆண்டு வாழக்கூடிய தாவரம், woody plant, நல்ல கட்டத்தன்மையா நல்லா அழகா பூமிக்கு மேல வளரக்கூடிய ஒரு அமைப்பு. இதோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம்மு தான். ஸ்டெம்மு வந்து நல்லா வளர்ச்சி அடைந்ததா இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் மீன் செம்பருத்தி பிளான்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்
Third one, climbers, wings. A elongated beak stem generally supported by means of climbing device as are called climbers, which may be annual or perennial or herbaceous or woody. ஸோ கொடிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே என்னோட ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு செகண்டரியா ஒரு பிளான்ட் தேவைப்படும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இவங்கள கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது மோஸ்ட்லி ஆனுவல் இல்லைன்னா பெரனியல் பிளான்ட்டா இருக்கலாம். ஆனுவல்னா ஒரே ஒரு ஆண்டு மட்டும் வாழக்கூடிய பிளான்ட், பெரனியல்னா மெனி இயர்ஸ் வாழக்கூடிய பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பேஷியஸா இருக்கலாம், இல்லைன்னா உட்டியா இருக்கலாம் ஸ்டெம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், liana is a vine that is perennial annual wood. Lianas are major components in the tree canopy layers of some tropical forest. ஸோ இந்த லயானா அப்படின்றது வன்கொடி அப்படின்னு சொல்றோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல இருக்க பெரிய பெரிய பிக் ட்ரீ அட்டாச் பண்ணி வாழக்கூடிய பிளான்ட். எக்ஸாம்பிள் வென்டிலாக்கா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்டாடா, வென்டிலாக்கா, என்டாடக்கா அண்ட் பவானி வில்லியா. நெக்ஸ்ட் ஒன் பொவானி வில்லியா, வென்டிலாக்கோ, செகண்ட் ஒன் என்டாடா and third one Bovangi Villiala. Next third last one, fourth one, trees. A tree is a stout, tall, perennial woody plant having one main stem is called trunk with many lateral branches. Example mango, sapota, jack, fig, teak. ஸோ ட்ரீ அப்படின்றது சாயிலுக்கு மேல இருக்கக்கூடிய எரக்டா உட்டியா இருக்கக்கூடிய பெரனியல் பல ஆண்டு வாழக்கூடிய ஒரே ஒரு ஸ்டெம் வச்சுட்டு அது மேல நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேங்கோவா இருக்கலாம், சப்போட்டாவா இருக்கலாம், ஜாக் பலாமரமா இருக்கலாம், ஃபிக் சித்தி பழமா இருக்கலாம், டீக் அப்படின்னா தேக்கு மரமா இருக்கலாம். இஃப் த ட்ரங்க் ரிமைன்ஸ் அன்பிரான்ச்ட் இட் இஸ் செட் டு பி கடாக்ஸ். சப்போஸ் அது மேல இருக்கிற அந்த தரைக்கு மேல இருக்கிற ஒரு தண்டு மட்டும் நல்லா மொத்தமா இருக்கு இல்லையா, அந்த மரம் வந்து பிரான்ச்சடா இல்லாம இருந்ததுன்னா, அதாவது அன்பிரான்ச்சடா இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பால்ரியா அண்ட் கோகோனட், பனை அண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தரைக்கு மேல இருக்கிற அந்த பிரான்ச் வந்து நிறைய கிளைகளோட இருக்காது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஓகேங்களா? So this is the habit of plant. So next we discuss with 3.2 plant habitat. So habitat means வாழிடம். Depending upon where plants grown, habitats may be classified into major categories. First one, terrestrial and aquatic. ஸோ பிளான்ஸ் எந்த இடத்துல வாழுது, எங்க வாழறாங்க அதை பொறுத்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெரஸ்ட்ரியல், தென் அனதர் ஒன் அக்வாட்டிக். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் டெரஸ்ட்ரியல். பிளான்ஸ் growing on land are called terrestrial plant. நிலத்துல வளரக்கூடிய பிளான்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா terrestrial plants அப்படின்னு சொல்றோம். The following table illustrates the types of terrestrial plants classified based on the environment adaptations. So next one, aquatic plants. Plants that are live in water environment are called aquatic plants or hydrophytes. So plants எந்த plants வாட்டரை மட்டும் டிபெண்ட் பண்ணி வாழறாங்களோ அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா aquatic plants or hydrophytes அப்படின்னு சொல்றோம். So today class is over, students. Today we are going to learn about vegetative morphology, chapter 3. First one, learning objectives. Second one, chapter outline. And first we discuss with 3.1 habit and 3.2 habitat. Thank you, students.